இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லில்லி, ஹீரோ ஷூ 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ மிலிட்ரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் ஃப்ளைட்டில் தான் அங்கே ஒரு பைலட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போங்க நான் எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஸோ கொஞ்சம் கூட டைம் கிடைக்காம இருக்கும். அதனால் ஏகப்பட்ட பிளைண்ட் டேட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறான். ஸோ அதனால் என்ன இருக்குது, வேலை பார்த்தா அங்கே ரொம்ப பிஸியாக தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்தவங்க ஒரு ரீசனாக தான் சொல்லி அங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவன் இதை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நான் ஒரு ஆர்ஃபன்ன்றதையுமே அவள் சொல்கிறா. இருக்கட்டுமே, பரவாயில்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமான்னு சொன்னதும், டேட் பண்ண என்ன அவசியம் இருக்குது, 2 பேருமே சேர்ந்து நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமேன்னு அவன் சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டு அங்கே அவ்வளோ மீட் பண்ணிட்டு, என்னப்பா நான் ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணனே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும், நாங்கள் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோன்னு அவ சொல்றா. இங்க அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுமே கேட்டதுமே, ஆமா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிச்சு, நான் உடனே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தை அவனுமே சொல்லிட்டுருக்கான். ஸோ அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மெசேஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா, என்ன பொண்டாட்டி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. யாருமே இப்போ வரைக்கும் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பேசுனது இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜஸ்ட் ஹலோ மட்டும் அனுப்பிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஒரு பர்சனுக்காக தனக்கு இப்போ வரைக்குமே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹாஃபனில் இருந்த வாசி அவளுக்கு படிப்பு செலவுலேருந்து எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லி அவங்க லெட்டர் எல்லாமே எழுதிட்டுருக்கா. அவங்கள சிம்பிளாக அவள் கேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா போல. ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ரொம்பவே இப்போ ஹாப்பியாக இருக்கேன், என்னோட ஜாப்மே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பியிருக்கா. அதை படிக்கிற பர்சன் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நல்லபடியாக இருந்தால் ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறான். அவன் ஹீரோயின் ஹலோ மெசேஜ் பண்ணியிருக்கதை, என்னாச்சு என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கா, எப்போ பார்த்தாலுமே ஃபோன் பண்ணி அங்கே தொந்தரவு பண்ணுறவங்கள தான் பார்த்துருக்கேன், இவ எதுவும் பேச மாட்டாளா, நானே கேட்குறேனேன்னு சொல்லிட்டு நீ எங்கே இருக்கான்னு கேட்டதுமே, நான் இப்போ தூங்குறதுக்கு போயிட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா நானுமே வீட்டுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் ஆள் இல்லை. என்ன இவ ஆளை காணுமே, எங்கே அப்புறம் போனா, என்கிட்ட ஏன் போய் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, நான் ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடை ரெண்ட்டுக்கு பிடிச்சிருக்கேன்ல, அங்கே தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் விழுந்தடிச்சு வேமா அங்கேயுமே போயிடறான். ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சரி ஏன் நம்ம வீட்டில் இல்லாமல் இங்கே இருக்கேன்னு சொல்கிறதும், நான் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு இங்கே தான்ப்பா கரெக்டாக இருக்கும், நான் லேட் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு அவள் சொல்கிறா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானுமே இந்த வீட்டில் இதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிக்கலாம்ல, என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எப்படி தனியாக இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகி இழுத்ததுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறான். அங்கே டேபிள் இருக்கவுமே பின்னாடி இடிச்சதெல்லாம் அவளுக்கு அங்கே ரொம்பவே பெயின் ஆகிடுது. ஃபுல்லாக பொருளுமே அங்கே கீழே விழுந்துமே போயிடுது. நான் இந்த டேபிள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன்னு அவன் சொல்கிறான். சரி எத்தனை நாள் நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், இன்றைக்கி நைட்டு மட்டும்தான், நாளைக்கு டியூட்டி போகணும்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு அவன் கார்டை கொடுத்து, இது எல்லாமே உனக்கு தான், என்னோட சேலரி எல்லாமே இருக்குது, இதை வச்சுக்கோன்னு சொன்னதுமே, எனக்கு எதுக்கு இதை கொடுக்குறீங்கன்னு சொன்னதும், நீ தானே பொண்டாட்டி, அப்போ உனக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்றதவே சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எப்பயுமே சொல்லியிருக்கா, எனக்கு எந்த ஒரு கார்டு எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே, இப்போ என்ன என்கிட்ட இருக்கே, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தானே நான் சொல்லியிருக்கான். சும்மா பேச்சுக்காக சொல்கிறான்னு பார்த்தா உண்மையிலே கொடுக்குறானேன்னு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இல்லை இல்லை எனக்கு வேணான்னு சொன்னதும், எதுக்காக நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நீ தான் இந்த குடும்பத்தவே பார்க்க போகிறவ, உனக்கு தான் எல்லாமே சொந்தம், எதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கா. ஆர்ஃபனாக வளர்ந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. திரும்பவுமே 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கோமே, என்னாச்சுப்பா வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், என்ன பொண்டாட்டி புருஷனை கூடவே இருன்னு சொல்லுவாங்க, என்ன விரட்டியோடவே என்ன பார்க்குற, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் அங்கே போய் உங்கள் ஆஃபீஸர் உங்களை திட்டி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான் நான் அவள் சொல்கிறா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி இப்போ டைம் ஆகிட்டுருக்கு, நான் போய் இந்த டேபிளை சரி பண்ணணும்ல, அது வேறு ப்ராப்ளமாக இருக்குல்லன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொன்னதுமே அவன் திரும்ப அங்கே ஹாப்பியாகிட்டு அவளை போய் அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே ஜாப்க்குமே போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே மிஸ்டர் கே தான் அங்கே லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவளுக்கு அங்கே அந்த இடுப்பில்
இடிச்சிச்சு இல்லையா அந்த பெஞ்ச், அது வந்து ரொம்பவே பெயின் ஆகுது அப்போங்க நம்ம ஹீரோவுக்கிட்ட. இதெல்லாம் என்னால் தானே நடந்துருச்சு, நான் இன்றைக்கே வந்து அந்த டேபிள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், ஓகேவா, நீ கவலைப்படாதன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க மதர் இன்லா கால் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினை கூப்பிட்டதுமே மீட் பண்ணுறதுக்காக அவளுமே போனதுமே அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான காரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே சூப்பராக அதை பற்றி எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா, உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குல்ல, இது உனக்கு தான் கிஃப்டான்னு சொன்னதும், எனக்கு இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கார், எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதுமே, நீ ஏன் அப்படிலாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என் மருமகன்றப்ப இதை விட பெஸ்ட்டான கிஃப்ட் எல்லாமே உனக்காக நான் வச்சுருக்கேன், நீ அப்படிலாம் வேணான்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் உனக்காக தான் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுக்காக வந்து ஒத்துக்க வச்சிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, வீட்டில் 2 பெரியவங்க இருக்காங்கப்பா, அவங்க என்னை சும்மா விட மாட்டாங்க, நீ வாங்கிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா அம்மா கிடையாது, அம்மா பாசம் அவங்க மேலே வந்து உணர்றா. பிறகு அவங்க அம்மாட்ட அவங்க மெசேஜ் பண்ணி நீங்கள் எனக்கே காம்படிஷனாக வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, ஏன்டா உன் பொண்டாட்டிய காம்படிஷனுக்கு வந்து நான் என்னடா பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் அவளோட மதர் இன்லா தான்டா, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் உனக்கு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்டு அப்போங்க வீடியோ காலில் போட்டு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குப்பா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க, வேணான்னு சொன்னதுமே, நீ ஏன் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க, இன்னமே வந்து உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, நீ எதையுமே வேணான்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே வாங்கிக்கணும், ஏன்னா அது எல்லாமே வந்து அவங்க ஆசையாக உனக்காக கொடுத்துட்ருக்குது, புரியுதா உனக்கு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு, என்னை நினச்சதை விட பெஸ்ட்டாக இருக்குது லைஃப்னு. ஸோ நைட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட போகலான்னு அவன் சொல்கிறான். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அப்போ அவங்க சீனியர் சென் வரான். அங்கே சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. நான் வந்து வரலன்னு சொல்லும்போது அவள் ஏன் கூட தான் சேர்ந்து வருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ எனக்கு தான் சொந்தம், நீ யார்கிட்ட பேசினா கூட எனக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகுதுன்னு சொல்கிறான். நைட் போகலாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இங்க, நீ போய் தூங்க போன்னு சொன்னதுமே, என்னப்பா பேசிகிட்டு இருக்க, மறுநாள் இப்படிலாம் சொல்கிறேன்னு சொன்னதுமே, இப்போ நான் வந்து டெய்லியெலாம் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற செட்டு கொஞ்சிட்டு அவள் கூட சேர்ந்து திரும்ப அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு ஹீரோயின் வந்துட்டு இருந்தான். அங்கே அவளோட இன்னர் வியர்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் துவைக்க போகிறேன்னு. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுற, குடுன்னு சொல்லிட்டு அவள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணும்போது, பொண்டாட்டியில் தான் துவைச்சி போட்டால் என்ன பிரச்சனை இருக்குது, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ வந்து இப்படிலாம் வந்து பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது என் பக்கத்தில் அவன் திரும்ப அங்கே க்ளோஸாக வந்துட்டு அங்கே வந்து நான் அந்த டேபிளில் சரி பண்ணிடுறேன்ப்பா, உனக்கு ரொம்ப வந்துட்டு குறுக்கு பெயின் ஆகிட்டுருக்கா அப்படின்றத சொல்கிறான். வா உனக்கு மசாஜ் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலுமே என்னை நெகட்டிவாகவே நீ யோசிக்காத அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கேம் விளையாடலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஹீரோயின் ஒரு ஆர்ஃபன் கேர்ள் வாசி, அவளுக்கு எதுவுமே சரியாக தெரியாது போல். எனக்கு தெரியாது இதை பற்றின்னு சொன்னதுமே, ஒன்றும் கவலை இல்லை, இப்போ நானே சொல்லிக் கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வின்மே பண்ணிடுறா ஹீரோயின். அப்போ ஹீரோட்ட ஒரு லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே, ஹெவன் தான் வச்சுக்கோமே, உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நைட்டு அங்கே வந்து குளிச்சுட்டு அவன் அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த வீட்டை பார்த்ததுமே அவள் ஷாக் ஆகிட்டு, எதுக்காகப்பா இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், இது உனக்காக தான் சொன்னதும், இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லும்போது, எதுக்கு எடுத்தாலும் ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, புருஷன் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டியா, இது உனக்காக தான் நான் ஆசையாக வாங்கி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க பப்ளிக் பிளேஸில் அப்படின்ற சொன்னதும், சரி வான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அந்த ஓனர் இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்காக தான் மேடம், சார் வந்து பக்காவாக பிளான் பண்ணி வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே உனக்காக தான், பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருந்தது இல்லையா, ஃபஸ்ட் டைம் அவளோட பேரில் அவன் வீடு வாங்கியிருக்கவுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் நான் எமோஷ்னலாகி அழுதுட்டுருப்பேன், இன்னுமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, உனக்காக நான் என்னென்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எப்பயுமே உனக்காக நான் இருக்கேன், என்ன வேணாலும் உனக்கு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிகிட்ருக்காங்க. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா திரும்பாங்க நைட்டு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பாங்க நீங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்களை எதுக்கூட நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது
சொல்லும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தாங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்காக கிளம்பி போகும்போது அப்பயுமே அங்கே அந்த ஷென் வந்து பயங்கரமாக அங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, உன்னை தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப வந்து ஏன் இப்படி பண்ணுற, உன்னை எத்தனை டைம் நான் ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னதும் ரொம்ப அங்கே ரூடாக பேசிகிட்டு இருக்கான். நீ அந்த பர்சனுக்காக தான் என்ன வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உன்ன மாதிரி பர்சனை போய் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போகும்போது அப்போ அங்கே மியான்ற பொண்ணு வர்றா. அப்படின்னா நீ இவளுக்காக தான் என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவள் ரொம்பவே கோமாயிட்டு சண்டை போயிடுறா. நீ வந்து எனக்கேற்ற பொண்ணு கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அவன் திமுறா பேசினதுமே நீ எனக்கு இன்னைக்கு பதில் சொல்லி தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்னப்பா நடந்துட்டு இருக்கா, அவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஒன்று தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்றதையுமே அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற சொல்லும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மியா வந்து இன்னைக்கு 2 ஹவர்ஸாக உன்னோட ஃப்ளைட் வந்து இறங்குறதுக்கு லேட் ஆச்சு பார்த்தியா, அவள் தான் வந்து சிக்னல் கிடைக்கலன்னு போய் சொல்லி உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டா. நான் இப்போ போய் வந்து அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போகும்போது நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அந்த மியாட்ட போய் நீ வந்து வேலை விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணது ரொம்பவே சீப்பான விஷயம், பேசஞ்சர்ஸோட டயத்தையுமே நீ வேஸ்ட் பண்ணியிருக்க, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொன்னதும் நீ எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா இந்த ஆக்டிங்லாம் பண்ணிட்டுருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டதுமே நீ எப்போ பார்த்தாலுமே அவனோட பின்னாடி சுற்றிட்டு ஏன் வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பேன்னு சொன்னதும் ஷென்ன மாதிரி ஒரு பர்சனை போய் உன்னை தவிர வேறு யாருமே லவ் பண்ண முடியாது, ஏன்னா அவன் வந்து ஒரு சரியான பிளே பாய், உனக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருந்தான், நீ முட்டாள் மாதிரி அவன் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, நீ இன்னுமே அவனை பற்றி நல்லா தெளிவாக யோசிச்சுப்பாரு உனக்கே புரியும். ரெண்டாவது நான் இப்போ வரைக்குமே அவன்கிட்ட எத்தனையோ டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவனாவே பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அதுக்கு நான் வந்து எந்த விதத்தில் பொறுப்பாக முடியும், ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் அவனோட டபுள் மடங்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமானவர் ரிச் ஆனவர், அவருக்கு முன்னாடி இவன் கால் தூசி கூட பெற மாட்டான். ஸோ இதுக்கப்புறம் நீ யோசிச்சு வந்துட்டு பேசிக்கோ பண்ணிக்கோ, இந்த மாதிரி தப்பு திரும்ப நடந்துச்சுன்னா உனக்கு எதிராக நான் ஆக்ஷனுமே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அந்த மியாக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு இங்கே பாருப்பா அவள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டா, எல்லாத்தையுமே உனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு வேற போட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லும்போது ஆமாம் நான் சொல்லிட்டேன்ல அவட்ட மேரேஜ் ஆயிருக்குன்னு, ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கட்டும், அதனால தான் யாரும் வந்து இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்களான்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் கிராண்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோ வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கா, என்னோட ஃபேவரட் ஃபுட்டுப்பா அப்படின்ற சொல்கிறா. பட் அப்பயுமே அங்கே ஷேன் வந்து உட்காந்துட்டு திரும்ப தொந்தரவு பண்ணதும் உன்ட்ட எனக்கு எது பேச விருப்பம் கிடையாது, எந்திரிச்சு போய் என்ன நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேன்னு சொன்னதும் ஏன் இந்த டேபிளை நான் ஷேர் பண்ண என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்ட்ட எது பேச எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அப்போ அவகிட்ட நீ எதுக்காக என்ன வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு டைம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாரு, என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணி பார்த்தேன்னா தான் நான் எவ்வளோ ஒருத்தன்றது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ நீ அவன்கிட்ட ஃபோனை கொடுதுன்னு சொல்லிட்டு நீ இப்போ இதுக்கப்புறம் ஏதாச்சும் அவ்வளோ தொந்தரவு பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஷேன் வந்து சொல்கிறான் என்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு உனக்குன்னு சொல்லும்போது பட் நீ அவள் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தலை, செக்ஸுவலாக அவளை ஹரஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ பேசின எல்லாத்தையுமே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதை கொண்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா ஓ வேலை போகிறது மட்டும் கிடையாது உன்னை உள்ள தூக்கி போட்டுருவாங்க, உனக்கு பரவாயில்லைன்னா சொல்லு நான் இப்போவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உன்னை வந்துட்டு வாழ்க்கையில் வெளியே வர முடியாமல் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டாங்க. சாரி சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ யாரை பார்த்து நீ எதுவும் கவலைப்படாத, நீ வந்து உனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுன்னு சொன்னதும் இவன் மூஞ்ச பார்த்த பிறகு எங்கிட்ட போய் பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றது, மைண்டே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத உனக்கு பிடிச்ச சாப்பாடு நானே வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லலாம். நைட் அங்கே பொம்மையை வச்சுட்டு அவங்க படுத்துட்டு இருக்கும்போது பொம்மையை தாமோதோ அப்படின்ற சொல்லிட்டு வாங்கினதும் எதுக்காக அதை என்கிட்ட வந்து பறிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுக்கும்போது இது ஊடால வந்து இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா, அதனால தான் சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ தான் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொம்மைன்னு சொன்னதும் அப்போ நான் இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே கோமாயிட்டு இவன் மூஞ்சி தூக்கிட்டு அங்கே போய் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே வெட்டிங் வந்து கிராண்டாக பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கான். அங்கே ஒரு பொண்ணு வந்து நீ எப்படி வந்து வெட்டிங் பண்ணிக்கலாம், நீ பண்ண போகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்க வேண்டாமா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்னை யார் வெயிட் பண்ண சொன்னது, நீ என்கிட்ட லவ்வாக சொன்ன நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு ஆல்ரெடி வெட்டிங்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, கிராண்டாக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வீட்டில், இதை ஓன்ட்ட நான் சொல்லணும்னு எந்த அவசியம்
அவசியமே கிடையாதேம்மா. நீ என்ன அதுக்கு மேலே 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னா, நீ உன் சைடில் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு எனக்காக நீ ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், ஆல்ரெடி என்னோட பொண்டாட்டியை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணுக்கு என் மனசில் இடம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. வீட்டில் பார்த்தா ஹீரோயின் பயங்கரமாக கிஃப்ட்ஸாக கொண்டு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுறாங்க. அப்போ அங்கே தாத்தாக்கு கிஃப்ட்டை பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது எவ்வளோ நாள் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, கடைசியில் பாரு என் மருமகன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் வேற ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அவங்க ஃபாதர் இன்லாக்காக வாங்கி வச்ச கிஃப்ட்டை கண்டிப்பாக அவர் வரவுமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வீடியோ கால் போட்டு எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பா, ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேயா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா ஃபேமிலி மெம்பராகவே நீ நினைக்கலையான்னு சொன்னதுமே ஐயோயோ இவனை மறந்து போயிட்டமேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லைப்பா உனக்காக நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன், நீ நேரில் வந்தால் தான் நான் உனக்கு கொடுக்க முடியும், அதனால தான் கொடுக்கல, சர்ப்ரைஸாக உனக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன், நீ வந்த பிறகு பார் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்தா அங்கே அவனுக்குமே. சரி ஓகே நம்ம வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸில் நீ எப்படி இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்மே இப்போ வரைக்குமே மேரேஜ் ஆகி ஒரு ஃபோட்டோ கூட சேர்ந்து எடுத்ததுலேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோ சேர்ந்து எடுத்து அதை அங்கே அப்லோடுமே பண்ணி வச்சாங்க. அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஒய்ஃபான எல்லோரும் அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து தெரியாமல் உங்கள் ஃபோனை வந்து தொட்டுட்டேன்ல உங்கள்கிட்ட கேட்காமன்னு சொன்னது எனக்கு என்னோட எல்லாமே உனக்கு தான் சொந்தம், என் ஃபோனை நீ எப்போ வேணாலும் டச் பண்ணி எடுத்து வந்து என்ன வேணாலும் பார்க்கலாம், அதில் என்ன சீக்ரெட் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இது கூட உரிமை இல்லைன்னா என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஆசையாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே மேலே லவ் ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. வீட்லேயுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுறாங்க இந்த போஸ்டர் எல்லாமே பார்த்து. அப்போங்க நம்ம ஹீரோயின் எனக்கு ஆர்ஃபனேஜில் சின்ன வயசுலேருந்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு பர்சன் தான், மிஸ்டர் கேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவேன், அவர் தான் இப்போ வரைக்குமே எனக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, அவரையுமே நம்ம மேரேஜுக்கு நான் இன்வைட் பண்ணலாமான்னு சொன்னதும் ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். இப்போ வரைக்குமே நான் நேரில் கூட அவரை பார்த்ததே கிடையாது, ஜஸ்ட் லெட்டரில் தான் நான் பேசியிருக்கேன்னு சொன்னதும் ஓ லெட்டர் காதலான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு என்ன இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் சும்மா நார்மலாக தான் பேசினேன், நீ தப்பாக தான் எதுவும் புரிஞ்சுக்காத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ அவரை வந்து கூப்பிடலாம் அப்படின்றத அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஹேர் ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தான் ஹீரோக்கு தொடர்ந்து அங்கே மூஞ்செல்லாம் அனுப்பி விட்டு ஒரே தொந்தரவாக பண்ணதும் அவளுக்கே ரொம்ப ஆக்வர்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நீ என் கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன் தான் இன்னுமே குரூப்பில் நான் வச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்து எப்பயும் உன்னை பிளாக் பண்ணி வச்சுப்பேன், இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், புருஷன் முட்டாட்டிக்கெலாம் சண்டை எடுத்து விடாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப சிரிப்பாயிருது, என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா கஷ்டமாக இருக்காதான்னு சொன்னதும் நான் என்ன அவளை லவ்வாக பண்ணிட்டு இருக்கேன், இல்லையே பொண்டாட்டி அவள் கஷ்டப்பட போகிறான் நான் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு, சும்மா பாவமே பார்த்தோன்னா ரொம்ப தான் பண்ணுறா அப்படின்றத அவன் சொல்கிறான். இன்னும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. வெட்டிங் எல்லா இடத்துலையுமே தெரியணும், எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியணும்ப்பா, அந்த லெவலுக்கு கிராண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது மியாங்க வந்துடா அங்கே சாரி கேட்குறா. நான் உன்னோட பேச்சை நம்பாமல் அந்த ஷென் மேலே தான் நம்பிக்கை வச்சேன், பட் அவன் என்ன ஆரம்பத்துலேருந்தே சீட் பண்ணியிருக்கான், அந்த விஷயம் எனக்கு எப்போயே தெரிஞ்சு போச்சு, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன்கிட்ட அப்போ ரொம்ப ரூடாக பேசிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டதுமே உனக்கு எப்பயாச்சும் உண்மை தெரிஞ்சு எனக்கு அதே போதும் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நான் ஹீரோவும் சேர்ந்து அங்கே காஃபி குடிக்கிறாங்க. பட் அவளுக்கு அங்கே சுத்தமாக அந்த காஃபியே பிடிக்காது போல், ரொம்ப வந்துட்டு சுகர் இல்லாமல் ஒரு மாதிரி கசப்பாக குடிப்பான் போல், எனக்கெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்றத சொன்னதும் அப்போ வேமா பிடிச்சவன் கிஸ் பண்ணதுமே நீ இந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் கிஸ் பண்ணலாம், பட் இந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லும்போது நைட் பார்த்தா அவளுக்கு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து வச்சுட்ருக்கான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்குப்பான்னு சொன்னதுமே எதுக்கா காஃபியோட கிஸ் பண்ணிட்டேன்னு கோவப்பட்டேல அதுக்காக தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். ரொம்பவே எனக்கு இதை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவனை வேலைக்கு அவங்க அனுப்பி வைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கான். சரிப்பா என்ன நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன், நீ எதுவுமே கொடுக்க மறந்து போயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கான் இப்படி வந்து வேலைக்கு போகும்போது கிஸ் கொடுக்கணும்னு. ஹீரோயின்மே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் கொடுத்துட்ருக்கான்.
எல்லாமே முடிஞ்சவங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் அவளுக்காக வந்து அங்கே எல்லாமே எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து போயிருக்கான் சாப்பாடு எல்லாமே. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே கார்டு எல்லாமே இருக்கவுமே என்ன இது கார்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்து பார்த்துட்டு இந்த எழுத்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அந்த மிஸ்டர் கே எழுதின எழுத்தையுமே அங்கே வந்துட்டு வச்சு பார்த்துட்டு என்ன ரெண்டு சேமாக இருக்குது ஒரே ஆள் தானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அது அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்து வேற வேறையாக தான் இருக்கும். நானும் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோட்ட தான் திரும்ப அங்கே வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க அப்பாட்ட ஃபஸ்ட் டைம் அவன் மீட் பண்ண போகிறப்ப அவங்க அப்பா தான் உண்மையிலே எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணுறவர் போல். இப்படி நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அந்த லெட்டரை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ப்பான்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவருக்கு புரிஞ்சுக்குது இவன் என்ன அர்த்தத்தில் பேசுகிறான்னு. சரி பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லியிருந்திருக்காரு. அப்போ இருந்தே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த லெட்டர் எழுதி எல்லாமே பேசினது இவன் தான். ஸோ நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் வந்து டேட்டுக்கு வந்து பார்க்க வந்ததுமே பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். அவள் வந்து என்ன சொன்னாலும் அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு அங்கே லவ்வில் தான் வந்து பண்ணியிருக்கான். இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அப்போங்க நம்ம ஹீரோயினுக்காக அவங்க அம்மா கொண்டு வந்து இது ஸ்பெஷலாக உனக்காகவே வீட்டில் ரெடி பண்ணது, இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே அவளுக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட வெட்டிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மியாவுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஷென்னை விட்ட பார்த்தியா வாழ்க்கையில், அதுதான் ஏன விஷயமே அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவுமே அங்கே வீடியோ கால் போட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுமே என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னதுமே சரி வான் சைட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு ஷர்ட்மே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவனுமே சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவள் இவ்வளோ சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களே எல்லாமே ஃபுட்டை ரெடி பண்ணி எல்லாத்தையுமே உட்காந்து சாப்பிட்டு உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நானே சாப்பிடுவான்னு சொன்னதும் ஆமாம் இது எல்லாமே உனக்காக தான், எங்கள் வீட்டு மருமகளை ராணி மாதிரி நாங்கள் பார்த்துக்க வேணாமா, நீயே சமைச்சி உன்னையவே வந்து பாடாப்படுத்திட்டு இருப்போம்மா, நீயே சமைச்சாலுமே ஃபஸ்ட்டு உரிமை உனக்கு தான் சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. பிறகு ஹீரோயின் அங்கே வேலைக்கு வந்தால் அந்த இடத்துல அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க மியாக்கும் ஷெனுக்குமே பயங்கரமான ஃபைட் வந்துருச்சு, அவன் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டுருக்கா. ஃபண்ட் பட்டு மாட்டுது. ஸோ உடனே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதுமே நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அந்த மியா வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. கரெக்டான டயத்துக்கு உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் போலீஸ் லாயர்லாம் கூட்டிகிட்டு வரலைன்னா அவன் என்ன கொலையே பண்ணியிருப்பான், அவன் வந்து இப்படி ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற சொன்னதும் நான் தான் சொன்னேன்ல அவனை டோட்டலாக கை கழுவி விட்டு இதுக்கப்புறம் நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி வாழ அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. உனக்கு கொடுத்து வச்சவ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காரு, இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்குமே கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அந்த பொண்ணுமே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. சூப்பராக அங்கே கிராண்டாக வெட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. உனக்காக நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. ஒரு விஷயம் சொல்லவா, நான் தான் மிஸ்டர் கேவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது நம்ம ஹீரோயினுக்கு. ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கை வர மாட்டுது. பட் நான் தான் அவன் உனக்கு என்ன ப்ரூஃப் வேணுமான்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்குமே ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக இருது. இப்போ வரைக்குமே தான் வந்து லெட்ரு மூலமாக யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், தனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரை நம்ம ஆசைப்பட்டோமோ அவங்க தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னராகவுமே கிடச்சிருக்காங்க, உண்மையிலே ஃபேமிலி மெம்பராகவுமே மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து அவளுக்கு சந்தோஷமாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.